புது படங்களுக்கு கதை கேட்கறத நிறுத்தின அனுஷ்கா. தென்னிந்திய சினிமாவில் விஜய் சாந்திக்கு அப்புறம் ஒரு அதிரடி நடிகையா உருவெடுத்தவங்க அனுஷ்கா. அருந்ததி படத்துல அவங்க நடிச்ச அதிரடி வேடம் அவங்களோட இன்னொரு முகத்தை வெளிப்படுத்துச்சு. ஆன போதும் அதுக்கப்புறம் சில காலம் திறமைக்கு திணி போட சரியான படங்கள் இல்லாம வழக்கமான ஹீரோயின்ஸ் மாதிரி மரத்தை சுத்தியே டூயட் பாடிக்கிட்டு இருந்த அனுஷ்காவுக்கு ராணி ருத்ரமாதேவி, பாகுபலின்னு 2 பெருந்தீனி படங்கள் கிடைச்சது. அதனால அந்த சரித்திர கால படங்களுக்காக சில பண்டைய கால போர் பயிற்சி எடுத்து நடிச்சிருக்காங்க. அதோடு தமிழ்ல அவங்க இது வரைக்கும் ஜோடி சேராம இருந்த ரஜினி, அஜித்தோட நடிக்கும் வாய்ப்பும் இப்போதான் அனுஷ்காவுக்கு கிடைச்சிருக்கு. ஆக இப்போ அவங்களோட கைவசம் 4 மெகா படங்கள் இருக்கு. 4 படங்களுமே இறுதிக்கட்டத்துல இருக்கிறதுனால ஒன்னு பின் ஒன்னா திரைக்கு வரவும் தயாராகிட்டு இருக்கு. அதனால இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் நேரத்துல தமிழ், தெலுங்குல அனுஷ்காவோட மார்க்கெட் இன்னும் எகிரிடுன்றதுனால அவங்க கிட்ட இப்பவே கதையை சொல்லி கால் ஷீட் வாங்கிடணும்னு சில இயக்குனர்கள் அனுஷ்காவை முற்றுகையிட்டாங்க. ஆனா தன்னை மையப்படுத்தின கதைகளா இருந்த போதும் அதை கேட்கும் நிலையில அனுஷ்கா இல்லையா. இப்போ நடிச்சிட்டு வரும் படங்கள் முடிஞ்சதும் திருமணம் செஞ்சுக்க போறேன், அதுக்கப்புறம் நான் நடிப்பேனா மாட்டேனான்றத இப்போ எதுவும் சொல்ல முடியாதுன்னு கூலா சொல்லி டைரக்டர்களை திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்களா அனுஷ்கா.